வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்டிடியூட் ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ். இந்த ஆப்டிடியூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரொம்ப முக்கியமா இந்த கேட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூட்ல வந்து வருது. அதற்காகவும் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டீங்கன்னாக்க எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அது வந்து குரூப் பி ஆஃபீஸர்ஸ், குரூப் சி ஆஃபீஸர், குரூப் டி அண்ட் கிளர்க் கான்ஸ் அதில் எடுப்பாங்க. அப்போ குரூப் பி ஆஃபீஸர்ஸ் பொறுத்தளவில் நம்மளுக்கு 1 lakh to 1,50,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும் இனிஷியலாகவே. குரூப் பி ஆஃபீஸர் வந்து 80,000 வந்து 1 lakh வரைக்கும். குரூப் டி வந்து 40,000 to 50,000. சில போஸ்டில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நார்மலாக கொடுக்கக்கூடிய சேலரி இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். அதுமாதிரி ரயில்வேஸ் எடுத்துட்டிங்கனாக்க அவங்களும் குரூப் சி அண்டு குரூப் டி ரெண்டு எடுப்பாங்க. குரூப் சிக்கு வந்து 70,000 to 90,000 ஆர் 80,000 அக்கார்டிங் டு போஸ்ட்டை பொறுத்து மாறும். குரூப் டிக்கு வந்து 35,000 வந்து 50,000 வரைக்கும் இனிஷியலாக போனோடனே சேலரி உண்டு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். பேங்கிங் எடுத்துட்டீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேடு, அதாவது பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் மற்றும் கிளர்க் கிரேட்ஸ் ரெண்டு எடுப்பாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் வந்து சிட்டியை பொறுத்து மாறும். 70,000 வந்து 1 lakh வரைக்கும் ஒவ்வொரு சிட்டியை பொறுத்து மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. மினிமம் போனோடனே சேலரி இனிஷியல் சேலரி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். கிளர்க் எடுத்துக்கிட்டாங்க 40 to 50,000. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்க அதுலேயும் ஏஓ அப்படின்னு எடுப்பாங்க, கிளர்க்னு எடுப்பாங்க. இப்போ இன்சூரன்ஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுடைய இன்சூரன்ஸ் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இன்சூரன்ஸ். அதுவுமே வந்து ஏஏஓ அண்டு கிளர்க்கில் வந்து ஏஏஓக்கு வந்து ஒரு 80,000 to 1 lakh அண்டு கிளர்க் வந்து 40 to 50,000 இந்த மாதிரி சேலரிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும். அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் ஆகணும், ஏதாச்சும் டிகிரி முடிச்சுருந்தா போதும். அதுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் ரொம்ப முக்கியம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஜிகே, இங்கிலீஷ் 4 மட்டும்தான் வரும். அதில் முக்கியமாக ஷார்ட்கட் வித் கான்செப்ட், ட்ரிக்ஸ் கான்செப்டில் படித்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதற்காகத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், உங்களோட ட்ரிக்ஸு கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சில பேர்த்துக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியணுன்ற அடிப்படையில் தான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகலாமா? வாங்க போகலாம். இப்போது ஒரு 3 சம்மு தரேன், பேசிக் சம்ஸ். அதை நீங்கள் போட்டு பாருங்கள், என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது 9 + 9 / 9 இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து 27 - 4 + 3. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் வந்து 4 + 4 + 4 + 4 / 4 by 7 + 7 + 7 + 7 / 7. இதுக்கு 3க்குமே ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம பேசிக் கான்செப்ட் எது ரைட்டு எது தப்பு, ஏன் தப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சொல்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்? சில பேர்த்துக்கு 2 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரலாம், சில பேர்த்துக்கு 10 அப்படின்னு ஆன்சர் வரலாம். 2 ஆன்சர் வருதா? இல்லை சில பேர்த்துக்கு 9 கூட வரலாம். 3 ஆப்ஷன், அதாவது ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரலாம்? 20. சில பேர்த்துக்கு ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு வந்து 26 வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. 2 ஆன்சர் வருவதற்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு அப்படின்னா, சில பேர்த்துக்கு 1 அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர்த்துக்கு 1 வரலாம், சில பேர்த்துக்கு வந்து 4/22
equal to 2/11 அது வரலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ரெண்டு ஆன்சர். இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் வந்து நீங்கள் தாராளமாக சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் ரைட் பார்ப்போமா? அப்போ இதில் வந்து இந்த 2 வந்து தப்பு, 9 வந்து தப்பு. அப்போ 10 இஸ் கரெக்ட். எத்தனை பேர்த்துக்கு ரைட் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்து 20 இஸ் ராங், 26 இஸ் கரெக்ட். எத்தனை பேர் ரைட்டு, எத்தனை பேர் ராங் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 இஸ் ராங், 2/11 இஸ் கரெக்ட். ஏன் தப்பு விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரியல அப்படின்னு அர்த்தம். ஏன் தப்பு விட்டோம்? பேசிக் தெரியல. தெரிஞ்சிருக்கலாம், மேபி மறந்துருக்கலாம். ஏன்னா நிறைய சப்ஜெக்டாக படிக்கிறோம் இல்லையா, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் அப்படின்னு நிறைய பேர் படிச்சுருக்கீங்க. ஆனால் சப்ஜெக்ட் நிறைய படித்தாலும் இட் மேபி நீங்கள் மறந்துருக்கலாம். அப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். பேசிக் தெரிஞ்சாதான் நம்மளால ஆப்டிடியூடுக்கு உள்ள போக முடியும். அப்போ பேசிக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ரூல் தெரியும். என்ன ரூல் அப்படின்னா வி போர்ட் மாஸ். அப்போ வி போர்ட் மாஸ்னா வெர்னாக்குலம், பிராக்கெட்ஸ் ஆஃப் division, multiply, addition, subtraction. இது ரூல். இப்போ ஃபர்ஸ்ட் வெர்னாக்குலம்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ சப்போஸ் 2 + 3 மேல பார் அப்படின்னு போட்டா அது பேர் வெர்னாக்குலம்னு அர்த்தம். பார். பி அப்படின்னா பிராக்கெட்ஸ், ஓ அப்படின்னா ஆஃப், டி அப்படின்னா டிவிஷன், எம் அப்படின்னா மல்டிப்ளை, ஏ அப்படின்னா அடிஷன், எஸ் என்னன்னா சப்ராக்ஷன். அப்போ ஆஃப்னாலுமே என்ன மீனிங் அப்படின்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஆஃப்னாலுமே மல்டிப்ளை. திஸ் இஸ் ஏ ரூல். நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷனாக படிங்க, அட்டென்ஷனோட உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டிகிரி முடிக்க போகிறீங்க, கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். புரிஞ்சதா? அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. அப்போ இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே டிவிஷன் இருக்கு. அப்போ இதே வந்து நம்மளுக்கு ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? பிளஸ் வருதா டிவிஷன் வருதான்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் தென் பிளஸ், அதான் சொல்லுது. அப்போ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணணும். அப்போ 9 பிளஸ் இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1 ஈக்குவல் டு 10. அதோட ஆன்சர் இஸ் 10. ஆர் யூ கிளியர்? தட்ஸ் குட். அதே நேரத்தில் இங்கே இது பிளஸ் 27 அர்த்தம், இது -4, இது +3. அப்போ எத்தனை பிளஸ்? 2 பிளஸ் 1 மைனஸ். அப்போ ஃபர்ஸ்ட் அடிஷன் தென் சப்ட்ராக்ஷன் தானே. அப்போ இது ரெண்டையும் இங்கே ஆட் பண்ணீங்க அப்படின்னா 30 - 4 ஈக்குவல் டு 26. த ஆன்சர் இஸ் 26. இப்படியும் போடலாம். இது ரெண்டும் எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஆட் பண்ணி தான் சப்ட்ராக்ட் பண்ணணுமா அப்படின்னா அப்படின்னு தேவையில்லை, சப்ட்ராக்ட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 27 - 4 23, 23 + 3 26 அப்படியும் வரும். எக்ஸப்ஷன் ஒன்லி ஃபார் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஆனால் நான் என்ன தப்பு விடுவோம் அப்படின்னு சொன்னால் 27 இது ரெண்டையும் ஆட் பண்ணி 7 சொல்லுவோம். பட் 27 - 7 20 நம்ம தப்பு விடுவோம். அந்த தப்பை அவாய்ட் பண்ணணும். ஆர் யூ கிளியர்? தட்ஸ் குட். இங்கே என்ன தப்பு விடுவோம் அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பிளஸ் டிவிஷன் இருக்கு. அப்போ நியூமரேட்டர் தனியாக பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக பண்ணணும், அப்புறம் தான் டிவைட் பண்ணணும் ரூல். அப்போ இங்கே என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ரூல், நம்ம பிராக்கெட் தானே. அப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கு? எல்லாமே பிளஸ். 4 + 4 + 4 + 4. அப்போ 16 வந்துடும். அப்போ 16 வந்தால் இந்த பிராக்கெட் கேன்சல் ஆயிடும். ஏன்னா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இல்லையா இந்த பிராக்கெட்டுக்குள்ள. அப்போ பிராக்கெட் கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நம்ம என்ன இருக்கு? டிவைட் 4 பை. இங்கே எப்படி 1 வந்துச்சு சில பேருக்கு அப்படின்னா, இங்கே வந்து ஆட் பண்ணதுனால சில பேர் இது ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக 1 வந்துருக்கும். அப்படி ஆட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 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 டிவைட். அப்போ இங்கே ப்ராக்கெட் இருக்கா? இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டிவைட் தென் அடிஷன். அப்போ என்ன செய்யுங்க? 7 + 7 + 7 இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1. அப்போ இங்கே டிவைட் பண்ணுங்க. 16 4 ஆல் டிவைட் பண்ணால் 4 டிவைட் 7 + 7 + 7 21, 21 + 1 22.
ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கனாக்க 2 2s are 4, 11 2s are. அப்போ 2/11. The answer is 2/11. This is a very important basics. இது தெரிஞ்சால் தான் நம்ம ஒவ்வொன்றா உள்ள போகணும். அது கிளியர்? ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக அது கேட்கலாம். அடுத்து find the average கொடுத்துட்டு 5 10 15 20 25 30 35 இப்படி கேட்குறாங்க வச்சுங்களேன். நம்ம ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ஈக்குவல் டு 5 10 15 20 25 plus 30 plus 35 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை எத்தனை நம்பர் இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் 7ஆல டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ண நமக்கு என்ன வந்து ஆட் பண்ணிக்கலாம் 15 30 50 80 105 140. அப்போ 140 by 7 2 7s are 14 0. The answer is 20. இது நார்மல் மெத்தட். இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம், இப்படி தான் செய்யணும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக இப்படி நீங்கள் செய்யக்கூடாது. அது கிளியர்? ரைட். அப்போ இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்களேன் 5 10 15 20 25 30 35 இல்லை சென்டர் நம்பர் என்ன இருக்கு 20. இப்போ பாருங்க இவ்வளோ ஆட் பண்ணி டிவைட் பண்ணி நமக்கு ஆன்சர் வருது. இப்படி செஞ்சால் டைம் ஆகும் இல்லையா? அப்போ நீங்கள் வேகமாக பண்ணணும் அப்படின்னா அப்போ ஆவரேஜ் அப்படின்னா சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ், வேறு எதுவுமே போட வேண்டாம். அப்போ சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ்னு போட்டாச்சு. சார் எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் 5 5 ஆடாது +5 +5 +5 +5 +5 +5 எல்லாத்துக்கும் 5 5 ஆடாதா? இப்போ 5 5 ஆடினாலும் சரி இல்லை 1 1 ஆட் பண்ணாலும் சரி 2 2 ஆட் பண்ணாலும் சரி 3 3 ஆட் பண்ண டிஃப்ரென்ஸ் அதாவது சேமாக ஆட் பண்ண இருந்துச்சா டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு. சிம்பிளாக சொன்னால் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஆன்சர் இஸ் சென்டர் நம்பர் தான் ஆவரேஜ். இன்னொரு சொல்லுங்களேன் இப்போ வந்து 2 4 6 8 10 இப்போ 5 நம்பர்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க. 2 2 ஆட் ஆகுதா? 2 ஆட் ஆகுது, இங்கே 2 ஆட் ஆகுது, இங்கே 2 ஆட் ஆகுது, இங்கே 2 ஆட் ஆகுது. அப்போ டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் என்னது சென்டர் நம்பர் 6 இஸ் ஆன்சர். அவ்வளோதான், வேறு எதையுமே போடணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ண அவசியம் கிடையாது. இதில் சில பேர்த்துக்கு என்ன உங்களுக்கு தோணும் அப்படின்னா சார் 6 நம்பர்ஸ் போட்டுட்டீங்க, அதாவது 5 நம்பர்ஸ் 7 நம்பர்ஸ் போட்டுட்டீங்க, அப்போ 6 நம்பர்ஸ் வந்தால் என்ன செய்வீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 4 6 8 10 12 14 16 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் 8 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும், டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கா? இருக்கு. எல்லாமே பாருங்க 2 2 ஆட் ஆகுதா? எஸ், டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கு. இப்போ இருந்துச்சுன்னா சென்டர் நம்பர் தான் ஆன்சர். அப்போ சென்டர் நம்பர் நம்மகிட்ட 2 நம்பர் இருக்கு. அப்போ 2 நம்பர் ஆன்சர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ அதுக்கு சென்டர்ல என்ன இருக்கு? 9க்கு 10க்கு சென்டர் நம்பர் 8க்கு 10க்கு சென்டர் நம்பர் 9. The answer is 9 is a average. Are you clear? அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் ஆவரேஜ் இஸ் சென்டர் நம்பர் இஸ் ஆவரேஜ். இந்த மாதிரி நீங்க ஷார்ட்கட்ல போட தெரியும். புரிஞ்சுதா? Are you clear? Suppose find the average 1 2 3 4 up to 100. அப்போ நம்மளுக்கு வந்து பட் டிஃபரன்ஸ் சேமா இருக்கா? சேமா இருக்கு. அப்போ சென்டர் நம்பர். அப்போ சென்டர் நம்பர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. 100 நம்பர்ஸ், 1000 நம்பர், 2000 நம்பர், லேக்ஸ் அப்படிங்கும்போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு நார்மலா நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம் ஃபார்முலாஸ் Sn ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2. Sn கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் டிவைட் பண்ணணும். ரைட்டா?
அப்போ நம்ம நார்மலாக ஃபார்முலாலாம் படிக்கக்கூடாது. நம்ம ஆப்டிடியூட் பொறுத்தவரை ஃபார்முலாஸ் வந்து 99% நோ ஃபார்முலா, 100% ஷார்ட்கட். அந்த கான்செப்ட் படித்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ ஃபார்முலாஸ் படிக்கக்கூடாது. அப்படி எப்படி செய்கிறது அப்படின்னா, இப்போ 1 2 3 4 அப் டு 100 அப்படின்னா ஆவரேஜ் கேட்டாங்க அப்படின்னா half of the last number, கடைசி நம்பரில் பாதி. half of the last number is 50 plus half of the first number 0.5. the answer is 50.5. அவ்வளோதான். no formulas. are you clear? suppose இப்படி கேட்குறாங்களே 1 2 3 up to ஒரு 10,000 வரை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 1 லேக்னு வச்சுக்கோங்க. 1 லேக் இப்போ 1 லேக் வரைக்கும் கேட்குறாங்க. இதுக்கு ஆவரேஜ் என்ன அப்படின்னா, நம்ம 1 லேக்னா ரொம்ப ரொம்ப லென்த்தி வேல்யூ, ஹையஸ்ட் வேல்யூ டிவைட் பண்ணுறது இல்லை பண்ணுறது ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அப்போ அதுலேயும் ஈஸியஸ்ட் கான்செப்ட் என்ன, half ஆஃப் த லாஸ்ட் நம்பர். அப்போ ஆவரேஜ் அப்படின்னா 50,000. சரிங்களா? அப்போது half ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே 0.5 தான். எப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அப்போ ஆன்சர் என்னது 50,000.5. 1 crores அப்படின்னா என்ன செய்வீங்க, 1 2 3 up to 1 crore அப்படின்னா 1 crore half 50 lakhs plus 0.5 50 lakh 0.5. அந்த மாதிரி ஒவ்வொரு சமயமே ஈஸியா பண்ணணும். இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். சப்போஸ் இதே இது ஈவன் நம்பர்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 up to ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன். இது அதே கான்செப்ட். ஈவன் நம்பர் தான் டிஃபரன்ஸ் சேம் தானே, டிஃபரன்ஸ் சேம். அப்போ ஆவரேஜ் கேட்டாங்க அப்படின்னா half ஆஃப் த லாஸ்ட் நம்பர் பிளஸ் half ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஆன்சர் என்னது 51. இதே 1 lakh 1 2 to 1 lakh 1 lakhல பாதி 50,000. இதுல half 1 அப்ப 50,001. 1 crore 2 4 6 up to 1 crore. 1 crore half 50 lakhs. இதுல half 1 அப்ப 50 lakhs 1. இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தா அப்படி செஞ்சிரணும். ரைட்? அது கிளியர்? ஈவன் நம்பர் கொடுத்தாங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 plus 6 plus 6 plus 6 plus up to infinity அப்படி கேட்குறாங்க. இதுக்கு நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் மெத்தட் அண்ட் ஷார்ட்கட் ரெண்டுமே பார்க்கலாம். நார்மல் மெத்தட் என்ன அப்படின்னா, லெட் ரூட் ஆஃப் இந்த ஒரு 6 விட்டுருவோம். இந்த ஒரு ரூட் 6 விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னாக்க 6 plus root 6 plus root 6 plus up to infinity. let x ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஒரு இன்ஃபினிட்ல ஒரு நம்பரை விட்டாலும் ரிமைனிங் என்ன இருக்கும், இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ ரூட் ஆஃப் 6 பிளஸ் இதுக்கு ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா x ஈக்குவல் டு ஹோலுக்குமே என்னது x. அது கிளியர்? புரிஞ்சதா இல்லையா? அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 6 plus x x ஸ்கொயர். அப்ப எல்லாத்தையும் அங்கே கொண்டு போங்க. அப்ப x ஸ்கொயர் minus x minus 6 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னாக்க x minus 3 x plus 2 equal to 0 ன்னு வரும். அப்ப x minus 3 equal to 0, x plus 2 equal to 0. அப்ப x is equal to 3, x is equal to minus 2. அப்புறம் மைனஸ்ல வராது, நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது, பாசிட்டிவ் நம்பர் தான் x equal to 3. அப்ப இதோட வேல்யூ என்னது 3 ன்னு போடணும். இவ்வளவு லென்த்தியா போட்டா நமக்கு டைம் ஆகும், அதனால இப்படி போடக்கூடாது. அப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, any two numbers, take any two numbers, multiple பண்ணா 6 வரணும். அப்ப என்ன செய்வீங்க, 1 into 6 equal to 6, 2 into 3 equal to 6. வேற நம்பர் மாத்திட்டே வரும். 6 into 1 அது ஒரே தான், வேற நம்பர் வராது.
அப்போ இதில் எது எடுத்துக்கணும், ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்னன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா அடுத்தடுத்த நம்பர்னு அர்த்தம். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நம்பர். அப்போ அடுத்தடுத்த நம்பரே 2 3 தான் வருது. அப்போ 1 6 கன்சிக்யூட்டிவ் நம்பர் கிடையாது. அப்போ அது இல்லை. அப்போ 2 × 3 தான் 6. அப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ல இங்கே பிளஸ் இருக்கா, பிளஸ் இருந்தா 2 × 3 பெரிய நம்பர்ங்கிறது 3 தானே. அப்புறம் ஆன்சர் இஸ் 3. இப்போ இதோட ஆன்சர் 3 தான். இவ்வளோலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த மாதிரி போடணும், அதுக்கும் தேவை கிடையாது. அப்போ இங்கே மைனஸ் வந்தால் ஸ்மாலஸ்ட் நம்பர், ப்ளஸ் வந்தால் லார்ஜஸ்ட் நம்பர், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட் பார்த்தவன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். இது ஒரு கொஸ்டின். ஏ டேக் 4 days more to complete your work than the time taken by A plus B. அதாவது A என்பவர் வந்து A plus B ஒரு வேலையை முடிப்பார் இல்லையா, அந்த வேலையை முடிச்ச டயத்தை விட இவர் எவ்வளோ நாள் அதிகமாக எடுக்கிறாரு, 4 days அதிகமாக எடுக்கிறாரு A. டு டு த சேம் ஒர்க், அதே ஒர்க்கை B டேக்ஸ். B வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 9 days, இங்கே மோர் இங்கே மோர், 9 days more than the time taken by A plus B to do the same work. அப்போ அந்த சேம் ஒர்க்கு அதே ஒர்க் தான் இங்கேயும் பார்க்குறாங்க. இவர் என்ன செய்யறாரு, பி வந்து என்னது A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்ததை விட எவ்வளோ நாள் அதிகமாக பார்க்குறாரு, 9 நாள் அதிகமாக வேலை பார்க்குறாரு. அப்படி கொடுத்துட்டு இன் ஹவு many days A plus B complete the work, A plus B வந்து எத்தனை நாள் இந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம நார்மல் மெத்தடில் போட்டால் கண்டிப்பாக ஒரு 4 to 5 minutes ஆகும். ரொம்ப வேகமாக போட்டாலும் 3 minutes ஆகும். ஏன்னா அவ்வளோக்கு XY போட்டு ரொம்ப லென்த்தியாக நம்ம செய்யணும். ஏன்னா இவரோட 4 days மோர் அப்படின்னா, அப்போ எக்ஸ்னா இது X plus 4, இது எக்ஸ்னா X plus 9, அந்த மாதிரி போட்டுக்கணும், ரொம்ப லென்த்தி ஆகும். அப்போ இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்தா அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆக்டிவிட்டியில் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும்னா கணக்குமே சம்முமே இப்படி வந்துச்சுன்னா இப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும். அப்போ ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இருக்கு, ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் அப்படி வச்சுக்கங்களேன். ஷார்ட்கட் வித் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா A plus B complete the work எவ்வளோ நாள் அப்படின்னா அதிகபட்சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போடலாம். 1 second, 2 second or 3 second. அப்போ என்ன செய்யணும், இந்த கணக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 9 இங்கே இருக்கு இல்லையா, 4 days more 9 days more, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 9. இப்போ 4க்கு ரூட் எடுத்தா 2, இதுக்கு ரூட் எடுத்தா 3 ஈக்குவல் டு 6. அப்போ ஏயும் பி ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்கனாக்க 6 days வேலையை முடிப்பாங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லா சாப்டருக்குமே இருக்கு. புரிஞ்சுதா? நீங்க ஷார்ட்கட்ல படிச்சா தான் நீங்க எக்ஸாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஜெயிக்க முடியும். அது கேட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஷார்ட்கட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.